எந்த நேரம் வேணாலும் நீங்க காட்டு முனியப்பனை நினைச்சு இந்த விஷயம் பண்ணாலே போதும் அப்படின்னு ஏதாவது இருக்கு? நேரம் காலம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஏறு பொழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, மார்னிங் டைம். எப்போ என்ன கிழமையில வேணால் நீங்கள் முடிஞ்சு வைக்கலாம். நீங்கள் எப்போ நீங்கள் முடிஞ்சு வச்சாலும் உங்களோட குலதெய்வத்தையும் சரி அவரையும் நினச்சி என்னோட வேண்டுதல் நீங்கள் நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம 11 ரூபா மஞ்சள் தொழில் முடிஞ்சு பூஜை அறையில் வச்சுட்டாலே போதும். உங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் காணிக்கையாக அவருக்கு கட்டிட்டு போகிறது தான் வந்து அந்த கோவிலோட சிறப்பு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய அங்கே வந்து அந்த வேலே நம்பியிருக்கோம், ஈட்டியே நம்பி போயிருக்கோம். அந்த அளவுக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா அப்பையிலேருந்தே வந்து தொட்டில் கட்டுற வழக்கம் இருக்குது அங்கே குழந்தை இல்லாதவங்களுக்கு. ஸோ 3 அமாவாசைக்கு தொடர்ந்து வந்து தொட்டில் கட்டி அவருக்கு வந்து 2 கன்னி தான். நம்ம மற்ற கோவிலில் இருக்கிற மாதிரி எந்த ஒரு கட்டணமோ இதுவோ எதுவுமே பண்ணுறது கிடையாது. அந்த சாமிக்கிட்ட வச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு 2 பழம் வந்து அந்த ஜூஸ் வந்து குடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதை குடித்தோம் அப்படின்னாலே அந்த குழந்தை வந்து நீங்கள் வந்து ரொம்ப வருஷ கணக்காக குழந்தை இல்லைனாலும் சரி அவர்கிட்ட வந்து வேண்டியதை வச்சு 3 பௌர்ணமி இல்லை 3 அமாவாசை கணக்கு ஓகே, கண்டிப்பாக குழந்தை வந்து உண்டாயிடும்.